தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் பேரன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. என் ஆண்டவரே, இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நாளிலே தாயாம் திருவை பொதுக்காலத்தினுடைய 18ஆம் ஞாயிறை சிறப்பிக்க நம்மை அழைக்கின்றது. இந்த ஞாயிறிலே நாம் முன்னுரையில் கேட்டது போலவும் இன்றைய வாசகங்கள் அனைத்துமே, அதிலும் குறிப்பாக நற்செய்தியிலும் முதல் வாசகத்திலும் தெளிவான ஒரு சிந்தனையை தருகிறது. பசி என்பது இருந்தாலும் கூட மனிதனுடைய பேராசை என்பதற்கான ஒரு சான்றாக இந்த வாசகங்கள் அமைகின்றன. மனிதனுடைய பேராசை கடவுளையும் ஏற்கக்கூடியதாக, கடவுளையும் ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கடவுளிடமே அவர்கள் நயவஞ்சகத்தோடு தங்களுடைய கேள்விகளை கேட்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய வாசகங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. நம்முடைய மனநிலை என்ன? நான் ஆலயத்திற்கு வருகின்றேன், முழு ஈடுபாட்டோடு கடவுளை முழுமையாக அன்பு செய்கின்றேனா? ஆண்டவர் இயேசு சொல்வது போல ஆண்டவராகிய கடவுளை முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மேலும் இன்றைய நாளிலே நாம் புனித ஜான் மரிய வியானி கூறாத ஆஸ் என்று சொல்லப்படுகின்ற ஜான் மரிய வியானி, அதாவது பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஒன்றுக்குமே உதவாதவர், அடிமுட்டாள் என்று விளக்கப்பட்ட மனிதரை கடவுள் உன்னதமான உயர்ந்த நிலைக்கு, உன்னதமான ஒரு நிலைக்கு உயர்த்தி வைத்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. குருக்களுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். ஆகவே ஒவ்வொரு குருவானவருக்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது கடமையாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த பங்கிலை உழைத்து மறித்த குருக்களுக்காகவும், அதே போல இந்த பங்கிலை உழைத்த குருக்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடி ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, மரிய வியானியைப் போல நாமும் ஆண்டவருடைய ஆற்றலை உணர்ந்தவராக, ஆண்டவருடைய சக்தி உணர்ந்தவர்களாக தன்னை முழுமையாக கையளித்த காரணத்தால் அவர் சிறப்பான ஒரு புனிதராக திரு அவையிலே கருதப்படுகின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அவரை போல வாழ்வதற்காகவும், கடவுளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்காகவும், நம்முடைய சுயநலத்தையும் பேராசைகளையும் விட்டு ஒழித்து நாம் கடவுளுக்கு ஏற்றவராக வாழக்கூடிய வாரத்திற்காக ஜெபிப்போம். தவறிய தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்டு தகுதியுள்ளவர்களாக திருப்பலியிலே பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக.
புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்கள் ஆகிய எங்களுடன் இருந்து உமது கரிவிணக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருள்வீராக. இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 2-4 மற்றும் 12-15 வரை. அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம்
கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். 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 வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவு பொருளை அவர் அனுப்பினார். அவர் தமது திருநாட்டிற்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்து சென்றார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு
வழங்கினார். வானத்து உணவை வழங்கினார், வழங்கினார். இரண்டாம் வாசகம். கடவுளது சாயலாய் படைக்கப்பட்ட புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 17 மற்றும் 20 24 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தார் வாழ்வதைப் போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்கின்றார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவர்களிடமுள்ள உண்மைக்கேற்பவே இருக்கிறது. எனவே உங்களுடைய முந்தைய நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலுக்கு படைக்கப்பட்ட புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையானதும் நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல்வ ஒன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 7:6 இறைவாக்கியங்கள் 24 முதல் 35 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகில் ஏறி இயேசுவை தேடி கஃபர்நவுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வதரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கேற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக
என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலைவனத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவரே, இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, மனிதனுடைய பசியும் மனிதனுடைய தேவையும் அவனை பேராசை மிகுந்தவனாக மாற்றுகிறது. பல நேரங்களிலே பார்க்கின்றோம், நம்முடைய தேவைக்கு அதிகமாக நாம் சேர்த்து வைப்பவர்களாக, தேவைக்கு அதிகமாகவும் நாம் பொருட்களை விரும்புபவர்களாகவும் இருக்கின்றோம். அதுதான் நமது அழிவிற்கு காரணமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இது ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு மனநிலையும் நாம் பார்க்கின்றோம். நாம் இப்பொழுது தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாட்களிலும் அதிகமாக பார்ப்பது வயநாடை பற்றிய செய்திகள். அங்கு ஒரு தம்பதியினர், சுஜின் பாவனா என்கின்ற இருவர், அவர்களுக்கு ஒரு 4 மாத குழந்தை இருக்கிறது. அவர்கள் இடுக்கி அந்த மாவட்டத்தில் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த குழந்தை அழுகிறது. திடீரென்று ஒரு நாள் இரவு அழுகின்றது. அப்பொழுது அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சரி என்று அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி அந்த குழந்தையை தூங்க வைக்கின்றார்கள். அப்பொழுது அந்த பெண்ணுக்கு, பாவனாவிற்கு, ஒரு ஆலோசனை வருகிறது. நம்முடைய குழந்தை பசியாற்றிக் கொள்கிறது, ஆனால் அந்த வயநாட்டில் இருக்கின்ற தாயை இழந்த பச்சிளம் குழந்தைகள் என்ன செய்யும் என்று அவளுக்கு ஒரு கேள்வி அவளுக்குள்ளே எழுகிறது. ஆகவே தன்னுடைய கணவரிடம் தன்னுடைய ஆவலை, தன்னுடைய ஆசையை சொல்கின்றார். ஒருவேளை ஏதாவது குழந்தைக்கு தாய்ப்பால் தேவைப்பட்டால் நான் கொடுக்கலாமா என்று கேட்கின்றார். மறுநாளே அவர்கள் வலைத்தளங்களிலே இவற்றை அவர்கள் செய்தியாக பரப்புகின்றார்கள். உடனடியாக அரசாங்கமும் அவர்களை வயநாட்டுக்கு அழைத்து செல்கின்றது. அங்கு சென்றவர்கள் 2 குழந்தைகளுக்கு பால் ஊட்டியதாகவும் அந்த குழந்தைகளை காப்பாற்றி கொண்டிருப்பதாக நாம் பார்க்கின்றோம். முகாமிலே 3 வயது குழந்தையும் 6 வயது குழந்தைக்கும் அவர்கள் உணவு கொடுத்து, யாரோ பெற்ற பிள்ளை, யாரோ என்று அறியாத ஒரு பிள்ளை, என்னுடைய பிள்ளைக்கு என்று கடவுள் கொடுத்த அந்த தாய்ப்பாலை மற்றவர்களுக்கு தாரை வார்ப்பதற்கு அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் ஒரு மனநிலை இருந்ததை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆனால் பல வேளைகளிலே பார்க்கின்றோம், சுயநலம் உடையவர்களாக இருக்கின்றோம். நடுவண் அரசாக இருக்கட்டும், நடுவண் அரசை ஆதரிக்கின்றவர்களாக இருக்கட்டும், பார்க்கின்றோம் பல வேளைகளிலே சுயநலமிக்கவர்களாக இருக்கின்றோம். அதற்கு நல்ல ஒரு உதாரணம், சென்ற மாதம் நடைபெற்ற ஒரு திருமணம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். மிக ஆடம்பரமான திருமணம். அந்த திருமணத்தை பற்றி பல விஷயங்களை நாம் கேள்விப்பட்டோம். அன்புக்குரியவர்களே, ஒரு புறம் மனித நேயத்தோடு நடந்து கொள்கின்றான், அதே வேளையிலே மற்றொரு புறம் பார்க்கின்றோம், மனிதம் மிகவுமாக சிதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை பார்க்கின்றோம். மனித தன்மை அற்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதே வயநாட்டில் நடந்த மற்றொரு நிகழ்வாக இப்பொழுது வலைதளங்களிலே பார்க்கக்கூடிய மற்றொரு செய்தி என்னவென்று சொல்லி கேட்டால், ஒரு பாட்டியையும் அவளுடைய பேத்தியையும் அவர்கள் அந்த நில நடுக்கத்திலிருந்து, நில சரிவிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்கே செல்வது என்று தெரியவில்லை. இருளிலே அவர்கள் காட்டை நோக்கி செல்கின்றார்கள். அங்கு 3 யானைகள் நின்றதாகவும், இந்த பாட்டிக்கு தன்னுடைய பேத்தியும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த யானையிடம் மன்றாடுகின்றனர், எங்களை ஒன்றும் செய்து விடாதே, நாங்கள் எந்த ஒரு சூழலில் இருக்கின்றோம் என்பது உனக்கு நன்றாக தெரியும், இக்கட்டான சூழ்நிலையிலே நிர்கதியாக நிற்கின்றோம்,
எங்களுக்கு உதவி செய் என்று சொன்னவுடன் அந்த யானை அவர்கள் இருவரையும் தன்னுடைய காலுக்கடியில் வைத்து கொண்டதாகவும் இரவு முழுவதும் அவர்கள் குளிரிலும் அதே போல அங்கு இருந்த அந்த கொடுமையினுடைய தாக்கத்திலும் மழையினுடைய தாக்கத்திலும் அவர்களை பாதுகாத்ததாக வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் மாத்திரமல்ல, விலங்குகளும் கூட ஒரு நேயத்தோடு மனிதனை அன்பு செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அதே வேளையிலே 2021ஆம் ஆண்டு நாம் வாசிக்க கேட்டோம். அதே கேரளாவிலே வாசிக்க பார்த்தோம் செய்தித்தாளிலும் மற்ற இடங்களிலும். ஒரு யானைக்கு அவர்கள் அன்னாசி பழத்திலே வெடிகுண்டை வைத்து கொடுத்த பொழுது அது கருவுற்றிருந்த யானை, அந்த யானையுடைய வாய்க்கிலிருந்து அது நீரிலேயே 3 நாட்கள் இருந்து, ஏறக்குறைய 3 நாட்கள் இருந்து தனது உயிரை விடக்கூடிய ஒரு சூழலையும் பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, நாம் விலங்கை விட கேவலமாக இருக்கின்றோம். நம்முடைய சுயநலம், அந்த யானையுடைய தந்தத்திற்காகவும் அந்த யானையினுடைய மற்ற அதனுடைய உறுப்புகளுக்காகவும் அதை கொள்வதற்கும் மனிதன் தயாராக இருக்கின்றான். அதே அந்த மிருகமானது மனித நேயத்தை, மனிதனை பாதுகாக்கக்கூடிய, மனிதன் மீது அன்பு கொள்ளக்கூடிய ஒரு பிறவியாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. என் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலும் ஆண்டவராகிய கடவுளுக்கு எதிராகவும் மோசேவிற்கு எதிராகவும் மக்கள் முணுமுணுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள். எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு வருவதற்கு மோசேயையும் ஆரோனையும் ஆண்டவராகிய கடவுள் அவர்களுக்கென்று கொடுக்கின்றார். அவர்கள் அவ்வாறு வருகின்ற பொழுது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றார், அவர்களை பாதுகாத்து வருகின்றார். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அவர்கள் எகிப்து அடிமையில் இருந்த பொழுது, அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்கள் அனுபவித்த வசதிகளையும் அந்த சுகத்தையும் தான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டுமாக ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் பாலைவனத்தில் நிச்சயமாக ஒரு சில துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள். ஆனால் அடிமை வாழ்வை விட அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தது இந்த பாலைவனத்தில் அவர்கள் அனுபவித்த சிறு சிறு துன்பங்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே 2வது முறையாக இன்றைய முதல் வாசகத்தில் அவர்கள் உணவிற்காக முணுமுணுக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். நாங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தாலும், மற்றவர்கள் எங்களை அடக்கி ஆண்டாலும் கூட நாங்கள் மாமிசம் நிறைந்த பாத்திரத்தின் அருகிலே அமர்ந்து மன நிம்மதியாக உண்டோம் என்று சொல்கின்றார்கள். நிச்சயமாக கிடையாது. அடிமை அவர்கள் நிச்சயமான ஒரு எளிமையான வாழ்வு, சுதந்திரமான வாழ்வு வாழ்ந்திருக்க முடியாது. ஆனால் இங்கு தவறான ஒரு கண்ணோட்டத்தை அங்கு தருகின்றார்கள். நாங்கள் அங்கு சுதந்திரமாக இருந்தோம், வயிறார உண்டோம் என்று சொல்கின்றார்கள். இதற்கு முன்பாக தண்ணீருக்காக விடுதலை பயண நூல் இன்றைய முதல் வாசகமானது 16ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், அங்கு நீருக்காக அவர் புலம்புவார்கள். விடுதலை பயனுள் 15ஆம் அதிகாரம் 22-27 வசனங்களில் வாசிக்கின்றோம். நீருக்காக முறையிடுகின்ற பொழுது, முணுமுணுக்கின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவர்களுக்கு பாறையிலிருந்து நீரை கொண்டு வருவார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் மனிதனுடைய அவலமாக இருக்கின்றது. சிறு குறை இருந்தாலும் கூட அதை பெரிதாக்கி அதற்கென்று அவர்கள் செய்கின்ற காரியங்கள் மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. ஆகவே தான் ஆண்டவராகிய கடவுளிடம் அவர்கள் முறையிடுகின்றார்கள். மோசேயும் ஆரோனும் முறையிடுகின்ற பொழுது அவர்களுக்கு என்று ஆண்டவராகிய கடவுள் மன்னாவை அவர்களுக்கு அளிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். எபிரேய மொழியிலே மன்னா என்றால் இது என்ன என்று பொருள். அதாவது அவர்களுக்கு அங்கு பாலை நிலத்திலே கிடைக்கின்றது. நிச்சயமாக நமக்கு தெரியும், பாலைவனத்திலே உணவு கிடைப்பது என்பது இயலாத ஒரு காரியம். ஆனால் கடவுளால் எல்லாமே இயலும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கு இருந்த ஒரு மரத்திலே, தமரிஸ்க் என்கின்ற ஒரு மரத்திலே அங்கு இருந்த தேனி போன்ற ஒரு பூச்சியானது தன்னுடைய உமிழ்நீரை, தன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற தேன் போன்ற ஒரு பொருளை அந்த மரத்திலே சுரப்பதால் அங்கு இருந்து அந்த மரத்திலிருந்து விழுகின்ற துகள்களானது தரையிலே படிந்துவிடும். இரவிலே தரையிலே படிந்துவிடும். அது உருகி இருக்கும். எப்பொழுது வெயில் வருகிறதோ, காலையில் அதிகாலையிலே வெயில் பட்டவுடன் அது திடப்பொருளாக மாறும். அதைத்தான் அவர்கள் எடுத்து உண்டார்கள். அதுவரை அவர்கள் அது என்னவென்று அவர்களுக்கு அது தெரியாது. முதலாக அந்த பொருளை பார்க்கின்றார்கள், மன்னாவை பார்க்கின்றார்கள். அந்த எச்சத்தை, அதாவது அந்த பறவையினுடைய, அந்த சிறு பூச்சியினுடைய, தேனி போன்ற அந்த சிறு உயிரினத்தினுடைய அந்த உமிழ்நீரை, அந்த தேனை அவர்கள் உட்கொள்கின்றார்கள். அதை ஆண்டவராகிய கடவுள் உனது தேவைக்கு மாத்திரம் சேர்த்துவை என்று சொல்கின்றார். இங்கும் பேராசை பார்க்கின்றோம்.
அவ்வாறு சொன்ன கடவுளுக்கு எதிராக தங்களுக்கு அடுத்த வேளை உணவிற்கு தேவைப்படும் என்பதற்காக சேமித்து வைக்கின்றார்கள். அது புழு பூத்தது என்று, புழுவாக மாறியது என்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய பேராசை முதல் ஏற்பாட்டிலிருந்தே, காரணம் அவர்கள் அடிமைகளாக இருந்த காரணத்தால் அவர்கள் உணவை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்ததால் அடுத்த வேலைக்கு தேவையை அவர்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் யூதர்களிடையே அடிப்படையாகவே இருந்தது. ஆகவே தான் இங்கும் அவர்கள் ஆண்டவராகிய கடவுளிடம் முறையிடுகின்றார்கள். முறையிடுகின்ற பொழுது அவர்களுக்கு என்று அப்பத்தை கொடுக்கின்றார், அதே வேளையிலே காடையும் கொடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்பம் என்பது எப்பொழுதுமே அங்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்பம் என்பது எப்பொழுதுமே அங்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் 2 மடங்காக எப்பொழுதும் கிடைப்பதை விட 2 மடங்கு அப்பங்கள் கிடைத்ததாக நாம் வரலாற்றில் வாசிக்கின்றோம். அதுதான் கடவுளினுடைய அருள் அவர்கள் மீது இருந்ததற்கான ஒரு சாட்சி. கடவுளுடைய ஆசீர், கடவுளுடைய கருணை அவர்களுக்கு இருந்தது. ஆகவே தான் அவர்களுக்கு 2 மடங்காக அங்கு உணவு கிடைக்கின்றது என்று பார்க்கின்றோம். அதே போல காடை போன்ற பறவை, குயில் போன்ற ஒரு பறவையானது ஸ்காண்டினேவியாவிலிருந்து, அது வட அமெரிக்காவை, அதாவது குளிர்காலமாக இருப்பதால் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலே கடும் குளிராக இருக்கின்ற காரணத்தால் அது வட ஆப்பிரிக்காவை நோக்கி வரும். அவ்வாறு வருகின்ற பறவை மீண்டுமாக வட ஐரோப்பாவை நோக்கி மீண்டுமாக செல்கின்ற பொழுது அது பல மைல் கடலை கடந்து செல்ல வேண்டி இருந்த சூழ்நிலையின் காரணமாக ஒரு வேளையிலே அது தரையோடு தரையாக அது பறந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது மிகவும் சோர்வாகவும் அயர்வாக இருக்கின்ற காரணத்தால் அதை எளிதாக வேட்டையாட உண்பதற்கு வாய்ப்பாக இருந்தது. கடவுள் அந்த பறவைகளை அவர்களுக்கு கொடுக்கின்றார். மாமிசம் இல்லையே என்று சொன்னவர்களுக்கு பறவைகளை கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய பசியை போக்குகின்றார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களை, நாம் இங்கு பார்க்கலாம், எப்பொழுதுமே வர பறவைகள் தானே வசந்த காலத்தை நோக்கி பறவைகள் பறந்து வரும் பொழுது அங்கு பறவைகள் கிடைக்குமே என்று நாம் நினைக்கலாம். மாறாக அந்த பறவைகள் எவ்வாறு மன்னாவானது 2 மடங்காக கொடுக்கப்பட்டதோ, இந்த குறிப்பிட்ட காலத்தில் மாத்திரம்தான் இந்த பறவைகள் கிடைக்கும். ஏப்ரல் மாதங்களில் மாத்திரம்தான் இந்த பறவையானது இடப்பெயர்ச்சி செய்யும். ஆனால் ஆண்டவராகிய கடவுளினுடைய ஆசிரால் வருடம் முழுவதும் அவர்களுக்கு கிடைத்தது என்று பார்க்கின்றோம். அதுதான் கடவுளினுடைய அன்பும் கடவுளினுடைய ஆசிரும். ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர்கள் தங்களுடைய பேராசையின் காரணமாக சேர்த்து வைத்துக் கொள்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதே போல இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றார். மக்கள் அவரை திபேரியாவில் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல் வரியிலே வாசிக்கின்றோம், கஃபர்நகூமுக்கு சென்று விடுகின்றார்கள். சென்ற வாரம் திபேரியா கடற்கரை ஓரத்தில் தான், அந்த கலிலேயாவினுடைய கடற்கரை ஓரத்தில் தான் ஆண்டவர் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்திருப்பார். அந்த புதுமையை கண்ட மக்கள் ஆண்டவர் இயேசுவை அரசராக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அவர்களுடைய சுயநலம், இவர் அரசராகிவிட்டால் நம்ம வேலை செய்யாமலேயே நாம் உணவை உண்ணலாம் என்கின்ற அவர்களுடைய உள்ளுணர்வு. ஆகவே அவரை நாடி வருகின்றார்கள். மீண்டுமாக அங்கு இல்லை என்று சொன்னவுடன், திபேரியாவில் ஆண்டவர் இயேசு இல்லை என்று சொன்னவுடன் அவர்கள் கலிலேயாவினுடைய கஃபர்நகூமுக்கு வருகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். கஃபர்நகூமிலே ஆண்டவர் அவர்களுடைய மனநிலையை உணர்ந்து கொள்கின்றார் என்று பார்க்கின்றோம். பல வேளைகளிலே நாமும் அதை போல தான் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏதாவது ஒருவர் நமக்கு தெரிந்தவர் இருக்கின்றார் என்றால் அவர் ஓரளவுக்கு வசதியாக இருக்கின்றார், அதே போல அவர் மற்ற காரியங்களிலே, அதாவது அதிகாரத்தோடு இருக்கின்றார் என்றால் அவரை நாம் அவரோடு அன்பாக பேசுவதும், சாதாரண ஒரு தொழிலாளியை நாம் நடத்துகின்ற விதங்கள் வேறாக இருக்கின்றது. அதே போல தான் இங்கே ஆண்டவர் இயேசுவிடம் அவர்கள் 3 கேள்விகளை கேட்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். முதல் கேள்வி, ஆண்டவர் இயேசுவிடம் வந்தவர்கள், ரபி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்கின்றார்கள். அவர்கள் தேடியது திபேரியாவில், ஆனால் ஆண்டவர் இயேசு கப்பர்நகூமுக்கு வந்து விட்டார். அவர்களுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொள்கின்றார் ஆண்டவர். ரபி என்று சொல்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவை போதகரே என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, போதகராக ஏற்றுக்கொள்கின்றார்கள். அரசராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்த மனம் இப்பொழுது போதகரே என்று ஏற்றுக்கொள்கின்றது பார்க்கின்றோம். ஆகவே தான் ரபி என்று அழைக்கின்றார்கள். எப்போது இங்கு வந்தீர்? ஆண்டவர் இயேசுவின் மீது அக்கறை இருப்பவர்கள் போல கேள்வி கேட்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு அவர்களுடைய உள்நோக்கம் தெளிவாக தெரிந்தது. ஆகவே தான் ஆண்டவர் மறுமொழியாக, நீங்கள் அருளடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய வயிறு நிறைகின்றது, அவர்கள் வேலை செய்ய தேவையில்லை என்கின்ற காரணத்தால் தான் அவர்கள் தன்னை தேடி வந்தார்கள் என்பதனை ஆண்டவர் இயேசு தெளிவாக தெரிந்து கொண்டார். ஆகவே தான் அவர்கள் முகத்தில் அடித்தது போல சொல்கின்றார்.
நீங்கள் என்னை தேடி வந்தது உங்களுடைய வயிற்று பசியை போக்கிய காரணத்தால், என்னுடைய இறை வார்த்தைக்காக அல்ல, என்னுடைய செயல்களுக்காக அல்ல, நான் செய்கின்ற அருளடையாளங்களை காண்பதற்காக அல்ல என்பதனை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். மீண்டுமாக அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த விடையை கேட்டவர்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய பதிலை கேட்டவர்கள், என்னை அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவிற்காக உழையுங்கள், அந்த உணவை மானிடமன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்று பதிலை தருகின்றார். நிலைவாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு உணவிற்காக நீங்கள் உழையுங்கள் என்று சொல்கின்றார். உடனடியாக அடுத்த கேள்வியை கேட்கின்றார்கள். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது சற்று அவர்கள் இந்த உலகப்போக்கான மனநிலையிலிருந்து சற்று ஆன்மீகத்தை நோக்கியவர்களாக இருக்கின்றார்கள், ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செய்வர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் கடவுளை அடைய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்கான ஒரு வழியை சொல்லுங்கள் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்கின்றார். நீங்கள் வேறு எதுவுமே பெரிய காரியம் செய்ய வேண்டாம், என்னை நம்புங்கள், கடவுள் அனுப்பிய என்னை நம்புங்கள், நான் சொல்கின்ற வார்த்தையை நம்புங்கள், அது போதும் என்று சொல்கின்றார். தெளிவான ஒரு சிந்தனை அவர்களுக்கு தருகின்றார் என்று பார்க்கின்றோம். உடனடியாக மீண்டுமாக அவர்களுடைய நிலையிலிருந்து மூன்றாவது கேள்வியானது கீழே அவர்கள் செல்வதை காட்டுகிறதை பார்க்கின்றோம். உம்மை நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருள் அடையாளம் காட்டுகின்றீர், அதற்கு என்ன அரும் செயல் செய்கின்றீர் என்று கேட்கின்றார்கள். பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசுவை எங்களுக்கு வானிலிருந்து ஒரு அறிகுறியை காட்டும் என்று கேட்பார்கள், எங்களுக்கு வேறு ஒரு அருள் அடையாளத்தை காட்டும் என்று கேட்பார்கள், ஒரு புதுமையை செய்து காட்டும், ஏதோ மந்திரவாதி போல கேட்பார்கள். அதே ஒரு கேள்வியைத்தான் இங்கேயும் கேட்கின்றார்கள், எங்களுக்கு ஒரு அருள் அடையாளத்தை காட்டும் என்று சொல்கின்றார். காரணம், அன்புக்குரியவர்களே, யூதர்களுடைய ஒரு மரபு என்னவென்று சொல்லி கேட்டால், அவர்களுடைய அந்த ரபிக்கள் சொல்லிக் கொடுத்திருந்த, போதகர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தது என்னவென்று சொல்லி கேட்டால், மெஸ்ஸியா வருகின்ற பொழுது, ஆண்டவருடைய தூதர் வருகின்ற பொழுது அவர்களிடமிருந்து பிரிக்கப்பட்ட, அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட அந்த பேழையானது, கடவுளுடைய பேழையானது நிலத்திலிருந்து மீண்டுமாக எடுக்கப்படும், அதிலிருந்து அந்த மன்னாவானது அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடையே இருந்தது. ஆகவே தான் எங்களுக்கு ஒரு அருள் அடையாளத்தை காட்டும் என்று சொல்கின்றார். நானே வானிலிருந்து வந்த உணவு, என்னை நம்புங்கள், என்னை உண்ணுங்கள், நான் ஆன்மீக உணவு என்று சொல்கின்றார். அதை நம்ப மறுக்கின்றவர்கள் ஒரு அருள் அடையாளத்தை, ஒரு அருங்குறியை கேட்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு அதற்கும் ஒரு பதிலை சொல்கின்றார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்கின்றார். நான் தான் அந்த உணவு என்று சொல்கின்றார். மேலும் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தது, அவர்களுக்கு கிடைத்த அந்த முதல் வாசகத்தில் வாசித்தது போல, முதல் ஏற்பாட்டு மக்கள் எகிப்திலிருந்து வந்த பொழுது பாலை நிலத்திலே அவர்களுக்கு உணவை கொடுத்தது மோசே என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் கிடையாது, எனது தந்தை தான் கொடுத்தார் என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கின்றோம். ஐயா, உடனடியாக அவர்களுடைய பதில், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கும் ஆண்டவர் இயேசு, வாழ்வதற்கு உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு தாகம் இராது என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, உடனடியாக எங்களுக்கு அந்த உணவை தாரும் என்று கேட்கின்றார். மற்றொரு சுயநலத்திற்கான ஒரு பதில், எங்களுக்கு எப்பொழுதுமே பசி எடுக்காத அந்த உணவை தாரும், எங்களுக்கு எப்பொழுதுமே தாகம் எடுக்காத அந்த நீரை தாரும் என்று சொல்கின்றார்கள். இதே போல ஒரு பகுதியைத்தான் நாம் யோவானுடைய 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் வாசிக்கின்றோம். சமாரியா பெண்ணிடம் ஆண்டவர் இயேசு, நான் தருகின்ற நீரை நீ குடித்தால் உனக்கு தாகம் எடுக்காது என்று சொல்கின்ற பொழுது அந்த பெண்ணும் இதே ஒரு பதிலை தான் சொல்லுவாள். ஆண்டவரே, எப்பொழுதுமே தாகம் எடுக்காத அந்த நீரை எங்களுக்கு தாரும் என்று கேட்டதாக நாம் வாசிக்கின்றோம். அதே போல ஆண்டவர் இயேசு மீண்டுமாக மற்றொரு முறை யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். அவர் எருசலேம் தேவாலயத்தினுடைய முற்றத்திலே நின்று கொண்டு கூடார திருவிழாவுடைய இறுதி நாளிலே சொன்னதாக, யாரெல்லாம் தாகமாக இருக்கின்றீர்களோ என்னிடம் வாருங்கள், உங்களுடைய தாகத்தை தணித்து கொள்ளுங்கள் என்று சொன்னதாக வாசிக்கின்றோம். ஆகவே உண்மையான பானம், உண்மையான உணவு, ஆன்மீக உணவு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இந்த ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். எப்படி நான் அந்த ஆன்மீக உணவை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? அதற்கு பதிலை தான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கண்டறிந்ததுமில் இதுவல்ல, உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கண்டறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவர் இயேசு உண்மையாகவே இருந்தார், நீங்களும் உண்மையாக இருக்க வேண்டும்.
அதே போல உங்களுடைய தீய நாட்டங்களை விட்டுவிட்டு, சாதாரண உங்களுடைய நாட்டங்களை விட்டுவிட்டு, பேராசைகளை விட்டுவிட்டு, உங்களுடைய சுயநலத்தை விட்டுவிட்டு நீங்கள் பொதுநலவாதியாக மற்ற ஒரு மனிதனாக, புது மனிதனாக மாற வேண்டும். புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள், அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் என்கின்றார். அதாவது எபேசியருக்கு எழுதப்பட்ட இந்த திருமுகத்திலே தெளிவாக சொல்லியிருக்கின்றார், நீங்கள் வேறொரு மனிதனாக மாற வேண்டும், புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் என்று பவுலடியார் சொல்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்கள், அது எப்படி இருக்கும் என்று சொல்லி கேட்டால், நீதியிலும் தூய்மையிலும் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்கின்றார். எப்பொழுது நீதியிலும் தூய்மையாக இருக்க முடியும்? நாம் சுயநலம் இல்லாதவர்களாக, பேராசை அற்றவர்களாக வாழ்கின்ற பொழுது, பிறர் நலத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் தூய்மை உள்ளவர்களாகவும் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனையானது, நாம் சாதாரண இந்த உணவிற்காக, இந்த உலகம் தருகின்ற சமாதானத்திற்காக அல்லாமல் கடவுள் முழுமையாக தருகின்ற அந்த ஆன்மீக உணவிற்காக நாம் இந்த திருப்பலிகளிலே முறையாகவும் முழுமையாகவும் ஆழ்ந்த நம்பிக்கையோடும் பங்கு கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய முதல் பாடமாக இருக்கின்றது. இரண்டாவது பாடமாக, நாம் சாதாரண ஒரு போதகராக பார்க்காமல், நம் ஆண்டவர் நம்மை மீட்கக்கூடியவர். எவ்வாறு முதல் வசனத்தில் வாசிக்க கேட்டது போல கடவுள் அந்த மக்களுடைய தேவையை, நீரினுடைய தேவையையும் அதே போல அவர்களுடைய உணவு தேவையும் பூர்த்தி செய்தாரோ, அதே போல நாம் கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை ஆண்டவராக கடவுளாக பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, வெளி அடையாளங்களோ அறிகுறிகளோ தேவையில்லை, நான் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நாம் ஆண்டவராகிய கடவுள் பசி போக்கக்கூடியவராகவும், அதே வேளையிலே அந்த பசி என்பது நமக்கு தெளிவான ஒரு சிந்தனையை, ஆன்மீக உணவை தேடக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு சர்வே படி, ஒரு புள்ளி விவரப்படி நமது இந்தியாவிலே அன்றாடம் ஏறக்குறைய 59% உணவில்லாமல் படுக்கைக்கு செல்வதாகவும், அதே போல் நாம் பார்க்கின்றோம் பல குழந்தைகள் உணவு இல்லாமல், அதாவது ஏறக்குறைய 19 கோடி பேர் உணவில்லாமல் இருப்பதாகவும், மால் நியூட்ரிஷன் என்று சொல்லப்படுகின்ற உணவு பற்றாக்குறை காரணமாக அந்த குழந்தைகள் மிகவும் சோர்ந்து இருப்பதாகவும் பார்க்கின்றோம். ஏறக்குறைய நமது மக்கள் தொகையிலே 14% என்று சொல்கின்றார்கள். ஆகவே நாம் பொது நலத்தோடு இருக்கவும், நம்மிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், எவ்வாறு சென்ற வாரம் அந்த சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து தனது ஆசையை விட்டு கொடுத்து, தனது தேவை விட்டு கொடுத்தாரோ, அதே போல் நாம் விட்டு கொடுப்போம். அதே போல் இன்றைய நாளிலே அந்த வயநாட்டில் இருந்த அந்த தம்பதியினரை போல, சுஜின் மற்றும் அந்த பாவனாவை போல நாம் பிறர் நலம் பேணுவர்களாக இருப்பதற்கான வரத்தை கேட்போம். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் விளைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை
வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் பேராசையற்றவர்களாகவும் நம்முடைய தேவைகளை மாத்திரம் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாகவும் மற்றவருடைய பசியையும் பிணியையும் போக்கக்கூடிய நல்ல மனித இறைவன் தர வேண்டும் என்றும், அதிலும் குறிப்பாக வயநாடு பகுதியிலே மரித்த ஒவ்வொருவருக்காகவும் உடைமைகளையும் உறவுகளையும் இறந்து தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளாக சமர்ப்பிப்போம். அனைத்தையும் படைத்தவரே, எம் இறைவா, பேராசை வெறிகளை களைந்து தேவைகளை நிறைவேற்றும் மனதை வளர்த்து கொள்ளவும், அத்தகைய மனநிலையால் வாழ தகுந்த பூமிகளை நாங்கள் உருவாக்கி நமது அடுத்த தலைமுறைக்கு அதனை அழகான ஓர் உறைவிடமாக விட்டு செல்லவும் இறைவன் நமக்கு நல்வழி காட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்வு இழந்தோர் ஆகிய அனைவருக்கும் உம் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைந்திடவும் உம் அன்பின் ஒளியில் அகில உலகம் தழைத்தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வழிநடத்தும் தந்தையே இறைவா, எம் திரு அவையின் அனைத்தும் வெறும் நிறுவனங்களாக அல்லாமல் உம் அன்பு பணியினை அகில உலகில் எல்லா மாந்தருக்கும் வேறுபாடின்றி பணியாற்றிடவும் துணை புரியவும் உதவிகரமாக நின்று செயல்பட தேவையான எளிய மனதினை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை அரவணைக்கும் எம் இறைவா, இளையோர்கள் தாங்கள் விரும்பிய வாழ்வை தங்கள் எண்ணம் போல் வாழாமல் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர்களாக உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் சிறப்புடன் வாழ்ந்திட தேவையான தூய ஆவியின் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் மௌனமாக எடுத்து சொல்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தயவாய் தந்தருளும் நல்ல பிதாவே, ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோம், பரப்பொருளே உம் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம், பரப்பொருளே உம் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோம், பரப்பொருளே உம் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையே தயவுடன் ஏற்றிடுவார், தந்தையே தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து
பணிந்து தருகின்றோம், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தருகின்றோம், தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம், பரம்பொருளே உம் திருவடியில். வாழ்வினில் வருகின்ற புகழ் எல்லாம் வல்லவரே உந்தன் மகிமைக்கே. வாழ்வினில் வருகின்ற பொருள் எல்லாம் வல்லவரே உந்தன் மகிமைக்கே. கருணையின் தலைவாய் ஏற்றிடுவாய், கருணையின் தலைவாய் ஏற்றிடுவாய். கனிவாய் உவந்து தருகின்றோம், கனிவாய் உவந்து தருகின்றோம், தருகின்றோம், தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம், பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம், பரம்பொருளே உன் திருவடியில். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவநிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு என்றென்றும் திறந்தும் வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர்
பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடுலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவுகூரும் புனித ஜான் மரிய வியானி, இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி என்றென்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் ஆன்மீக பானமாகவும் ஆன்மீக உணவாகவும் தந்து நம்மை வழிநடத்துகின்ற கடவுள். இவற்றை முழுமையாக நம்பவும் இவர் மீது எந்த விதமான ஐயமும் கொள்ளாமல் இருக்கவும் நம்மை அழைக்கின்ற ஆண்டவர். இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலவடையும். அன்பார்ந்தவர்களே, கவனியுங்கள். மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை
உங்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய திருவுடல் திரு ரத்தம் இரண்டும் கொடுக்கப்படும். யாரும் கையில் வாங்க வேண்டாம். அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் உங்களுக்கு கொடுப்பார்கள். பக்தியோடு அதை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாடி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே ஆழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பீர். நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடா. வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே
என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம்ம ஒருவரையும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.